ஒவ்வொரு மண்டை ஓடும் எண்ணங்களின் தொகுப்பு. இந்த கண்குழிகள் பார்த்தன, இந்த தாடைகள் பேசி விழுங்கின. இது அவற்றுக்கான ஒரு நினைவு சின்னம், ஒரு கோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏசி. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள் 2026. இது ஜாம்பி மற்றும் சைக்கலாஜிக்கல் ஹாரர் ஜானரை சேர்ந்த படமாகும். ஒன்றை கொடூர ஜாம்பி ஆல்பா தலைவனை ஒரு டாக்டர் தனது எலும்புக் கோவிலில் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு கல்ட் குரூப் ஒரு சிறுவனை அடிமைப்படுத்தி சாத்தானை தேடி எலும்புக் கோவிலுக்கு வருகிறார்கள். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகலாம். 28 இயர்ஸ் லேட்டர் 2025ல ரிலீஸ் ஆச்சு. அதோட சீக்வலாக இந்த படம் 2026ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல 3 முக்கிய கேரக்டர் இருக்காங்க. அது படத்தோட புரோட்டாகனிஸ்டான டாக்டர் கெல்சன், இன்னொன்னு ஜாம்பி ஆல்பா, மூணாவது ஜிம்மியா வர கல்ட் குரூப் தலைவன். 28 இயர்ஸ் லேட்டர் படம் முடியறப்போ ஜிம்மி ஸ்பைக்ன்ற பையனை தன் கல்ட் குரூப்ல சேர்ப்பான். இந்த படத்துல அதே குரூப்ல அந்த ஸ்பைக் சின்ன பையன் இருக்கான். ஆனா அந்த கல்ட் குரூப் தலைவன் ஜிம்மி ஏதோ சைக்கோ போல அவன் குரூப்ல இருக்கிற எல்லாரையும் ஜிம்மின்னு தான் கூப்பிடுறான். அவங்களும் அவனுக்கு ஏதோ கடவுள் ஆர்டர் போட்டா மாதிரி பணிவிடை செய்யலாங்க. இது போதாதுன்னு அந்த சின்ன பையன் ஸ்பைக்க அவன் குரூப்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள் கூட சண்டை போட சொல்றான். நான் கூட ஏதோ சும்மா சொல்றான்னு பார்த்தா உண்மையா அந்த பெரிய பையன் ஸ்பைக்க தாக்குறான். எதேர்ச்சையா ஸ்பைக் அந்த பெரிய பையனை கொன்னுட ஜிம்மி செம்ம ஜாலியா ஸ்பைக்க தன் இனத்தோட செதுக்குறான். ஆனா அந்த சின்ன பையனுக்கு இதெல்லாம் பிடிக்கல. காட்டுக்கு நடுவுல எலும்புப்பூட்டு கோவில்ல டாக்டர் கெல்சன் நோய்க்கொல்லி மருந்தை ஆராய்கிறார். அங்க திடீர்னு ஆல்பா ஜாம்பி வருது. டாக்டர் அந்த முந்தைய பாகத்துல மயக்க நிலையில வச்சிருக்கிற மருந்த ஜாம்பி மேல செலுக்க அதுவும் பொம்மைக்குட்டி போல சைலண்டா உட்கார்ந்துருது. அதை வச்சு மருந்து கண்டுபிடிக்கிற வேலைய டாக்டர் பாக்குறார். நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. மயக்க மருந்து தெளிஞ்சு டாக்டரை அந்த ஆல்பா ஜாம்பி பொளந்துற போகுதுன்னு. ஏன்னா ஆல்பா ஜாம்பி போன பார்ட்ல செஞ்ச சம்பவங்கள் அப்படி. ஜிம்மி கல்ட் குரூப் யாருனே தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்கள தட்டி போட்டு உயிரோட தோலை உரிக்கிறான். அப்புறம் அவங்கள சித்திரவதைப்படுத்தி கொலை செய்றான். இந்த குரூப் கிட்ட இருந்து ஒரு முழுகாம இருக்க பொண்ணு தப்பிச்சு ஓடுது. அவளை பிடிக்க ஸ்பைக் துரத்திட்டு ஓடுறான். அந்த பெண்கிட்ட போய் ஸ்பைக், என்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க, நானும் உங்க கூட வந்துட்டேன்னு சொல்ல அந்த பெண் இவனை ஒரே அண்டி பொளந்துட்டு ஜகா வாங்கிடுறா. அந்த இடத்துக்கு வந்த ஜிம்மி ஸ்பைக்கை எங்கடா அந்த பொண்ணுன்னு கேட்க ஸ்பைக் தன் பங்குக்கு அவளை கொன்னுட்டேன்னு அளந்து விடுறா. ஜிம்மி அதை நம்புறா மாதிரி தெரியல. ஜிம்மி குரூப்லயும் ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. அவ பேரு என்னன்னு தெரியல. ஏன்னா இவனுங்க தான் அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரையும் ஜிம்மின்னு தான் கூப்பிடுறாங்க. ஒரு நாள் அந்த நல்ல பொண்ணு ஜிம்மி காட்டுல விசிட் அடிக்கும்போது டாக்டரையும் அந்த ஆல்பா ஜாம்பியும் ஒன்னா பாத்துடுறா. டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் ஆல்பா ஜாம்பி நாய்க்குட்டி போல் கேட்கறத இவ தூரத்துல இருந்து பைனாகுலர் மூலமா பாக்கறா. இத அவங்க தலைவன் ஜிம்மி கிட்ட சொல்ல, என்னது அவரை பாத்தியா, அவர்தான் நாம இத்தனை நாடா தேடிக்கிட்டு இருந்த நம் தந்தையான சாத்தான். இவ சொல்ற அந்த எலும்புக்கூட்டு கோவில்ல தான் இருக்காரு, வாங்க போய் அவரை பாப்போன்னு கிளம்புறான். இதிலிருந்து ஏத்திஸ்டான டாக்டர் கெல்சனும் சாட்டனிஸ்ட் கல்ட்டான ஜிம்மியும் சந்திப்பதில் ஆல்பா ஜாம்பி என்ன செய்துன்னு சொல்றதுதான் மீடி கதை. ஜாம்பிய காட்டுற சீன்லெல்லாம் ஒட்டு துணி கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தன் சுயநினைவுல இருக்க மாட்டாங்கல்ல. அந்த ரியாலிட்டிக்காக அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதனால ஃபேமிலியோட பார்ப்பதை தவிர்த்திடுங்க. அதுவும் அந்த ஆல்பா ஜாம்பி கிங்கினி மிங்கினின்னு தான் தெரியும். அதனால ஏ சர்டிபிகேட் எச்சரிக்கை தருகிறேன், அலர்ட். ஆனா அந்த ஆல்பா ஜாம்பி கதாபாத்திரத்தை ரியலிஸ்டிக்காக கொண்டு வர செயற்கை உறுப்பு உடையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு 7 செயற்கை உறுப்பு கலைஞர்கள் வேலை செய்து ஒவ்வொரு வாட்டியும் சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை அந்த உடையை பொருத்த தேவைப்பட்டது. அதேபோல அந்த ட்ரெஸ்ஸை ஒரு வாட்டி யூஸ் பண்ணா மறுபடி யூஸ் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு மட்டும் 25க்கும் மேற்பட்ட ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இடுப்புக்கு மேல காட்சி காட்டப்பட்டதோ அங்கு இந்த ட்ரெஸ் பயன்படுத்தவில்லை. எலும்பு கோவிலின் காட்சிகள் கற்பனைக்கு உயிரூட்டும் வகையில் உருவாக்கப்பட்டன. எலும்பு கோவிலின் நிஜமான அமைப்பையும் அதில் பிரமிப்பூட்டும் சினிமா விளக்கங்களையும் உருவாக்க கலை பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கின்றன. அவற்றை தனியாக காணுங்கள். எலும்பு கோவிலின் செட் செய்ய 6 மாதங்கள் நீடித்தன. அது உண்மை போல தோன்றும் வகையில் அமைக்கப்பட்டது. ரேஜ் வைரஸின் புதிய மாற்றம் படத்தை திகில் மற்றும் அதிர்ச்சியுடன் வைத்திருக்கும். படத்தின் பயங்கரமான மற்றும் சூழ்நிலைக்கேற்ற இசையமைப்பாளர் பின்னி படல் எடுத்திருப்பாரு. 28 டேஸ் லேட்டர் மற்றும் 28 இயர்ஸ் லேட்டர் காட்சிகளை நினைவூட்டும் வகையில் ஈஸ்டர் எக்ஸ் இதில் உள்ளது. உதாரணமாக, கொழும்பு நகரின் வலிமையான வீடு பழைய ப்ரமோஷன் போஸ்டரை நினைவூட்டுகிறது. டாக்டர் கெல்சனாக நடித்திருக்கும் ரால்ஃப் ஃபினிஷ் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாரு, லார்ட் வால்டமோட்னா சும்மாவார? பில்லியாக நடித்திருக்கும் ஜாக் ஓ கானல் இவனுக்கு அந்த ஜாம்பியே பரவாயில்லன்ற அளவுக்கு கேரக்டரை இன்டென்ஸா நடிச்சிருக்கிறாரு.
கடைசியாகத்தான் சிலியன் மர்ஃபியை காட்டுகிறார்கள். இவர் நடித்த அடுத்த பாகம் 28 டெக்கேட்ஸ் லேட்டர் என்ற தலைப்பில் வருவதாக சொல்கிறார்கள். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.